நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 வென்றது போல 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளுக்கு மேல் வெல்வோம் என்று கோவை முப்பெரும் விழாவை ஒட்டி திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்போம். ரமேஷ், வணக்கம். திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சரும் அக்கட்சியினுடைய தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன? வணக்கம். ஜூன் 15ஆம் தேதி கோவையில் திமுக முப்பெரும் விழா நடைபெற இருக்கிறது. இந்த முப்பெரும் விழாவிற்கு திமுக தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்து திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் முப்பெரும் விழா தொடர்பாகவும் அரசியல் ரீதியாகவும் பல்வேறு விஷயங்களை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக கோவையில் நடைபெறக்கூடிய இந்த முப்பெரும் விழா என்பது திமுகவிற்கான விழா மட்டுமல்ல, திமுக கூட்டணிக்கான விழா மட்டுமல்ல. இந்த விழா என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு விழாவாக நடைபெறும். அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் தமிழக மக்கள் வழங்கியிருக்கக்கூடிய வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு விழாவாக இந்த முப்பெரும் விழா நடைபெறும் என்று அந்த அறிக்கையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுவையில் 40 தொகுதிகளில் வெற்றியை தமிழக மக்கள் வழங்கியிருக்கிறார்கள். 40 தொகுதி என்று மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகளில் 221 சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி முன்னிலை பெற்றிருக்கிறது. எனவே தமிழக மக்களுக்கு இந்த நன்றி தெரிவிக்கும் விழாவாக கோவை முப்பெரும் விழா நடைபெறும் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சுட்டிக்காட்டியிருப்பது என்னவென்றால், மதவாத அரசியலுக்கு கடிவாளம் போட்டு ஜனநாயகத்தையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் பாதுகாத்து நாட்டை வழிநடத்தும் வகையில் தமிழக மக்கள் இந்த 40 தொகுதிகளிலும் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் என்றும் சொல்லியிருக்கிறார். மேலும் கோவையில் இந்த முப்பெரும் விழா நடைபெறுவதற்கு காரணம் என்ன என்பதையும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது மேற்கு மண்டலம் தங்களின் பட்டா நிலம் என்பது போல நினைத்துக் கொண்டு அங்குள்ள மக்களை வஞ்சித்து அரசியல் லாபம் தேடிய கட்சிகளின் உண்மையான நிலை என்ன என்பதை திமுகவிற்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் மேற்கு மண்டல மக்கள் தங்களுடைய வாக்குகள் மூலம் உணர்த்தியிருக்கிறார்கள். எனவேதான் கோவையில் இந்த முப்பெரும் விழாவை திமுக நடத்துகிறது என்றும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்தும் அந்த அறிக்கையில் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதாவது வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் 200 தொகுதிகளுக்கு மேல் நாம் வெற்றி பெற வேண்டும். அந்த வெற்றியை உறுதி செய்யும் ஒரு விழாவாக இந்த முப்பெரும் விழா அமைய வேண்டும் என்றும் தொண்டர்களுக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.